அனைவருக்கும் மாலை வணக்கம். டிஎன்பெட் டிஎன்டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, டிஎன்எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குரூப் எக்ஸாமினேஷன்ஸ். அதனுடைய இங்கிலீஷ்ல ஒரு ஒரு முன்னோட்டம் அனாலிசிஸ், அதாவது சிலபஸ் வைஸ் என்னென்ன கொஷின்ஸ் எந்தெந்த ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டாபிக் வைஸ் ஒரு 30 டாபிக் வந்து எப்படி இங்கிலீஷ்ல கிராமர் எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா கலந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை முழுக்க வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அகாடமியில எப்படி ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா எல்லாமே டெஸ்ட் சீரீஸா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ சிலபஸ் அப்படின்னு இருக்குன்னா சிலபஸ் பேஸ் பண்ணியே நம்ம வந்து ஒரு 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸுக்கு ஒரு டெஸ்ட்ல 10 மார்க் வரும். அப்புறம் 5 டெஸ்ட் வந்து சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்ல நம்ம கவர் பண்ணுவோம். இங்கிலீஷ் கிராமர் டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு 20 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இட் வில் கவர் 200 மார்க்ஸ். டென்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ஒரு 100 மார்க்ஸ். ஆர்டிக்கல் இப்போ பக்கத்துல தெரியறது மார்க்ஸ், அதுல இருக்கக்கூடியது டாபிக். நம்ம டாபிக் மட்டும் பார்த்துருவோம், மற்றது வந்து நீங்க பக்கத்துல இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, அது நீங்க அதுல பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் கிராமர் முக்கியமா வந்து நம்ம டிஎன் டெட்டா இருக்கட்டும், எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலுமே அதுல இந்த மாதிரியான எல்லா டாபிக்குமே ஒரு 30 டாபிக் நான் கொடுத்துருக்கிற அந்த 30 டாபிக் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ டென்ஸ் கண்டிப்பா வந்து டென்ஸ் இல்லாம கொஸ்டினே இருக்காது, ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ், அது டிட்டர்மைனர் அப்படிங்கிற டாபிக்ல இந்த ஆர்டிகல்ஸ் வந்துருது. டிட்டர்மைனரும் ஒரு டாபிக் தான், அதுல இருந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு 24 ஆக்சிலரி வேர்ப் இருக்கு, 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் டேக், சென்டென்ஸ் பேட்டர்ன், ப்ரப்போசிஷன் டெஸ்ட் சீரீஸ், ப்ரப்போசிஷன் வச்சு கொஸ்டின்ஸ் வரலாம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்ல நம்ம பார்த்துருந்தோம். 4 வகையான சென்டென்சஸ் இருக்கு. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது ஸ்டேட்மெண்ட், இன்டரோகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வரும். அப்ரிவியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 10th 11th 12th இருக்கிற கேள்விகள் தான் உங்களுக்கு அதிகம் இடம்பெறும். அதே மாதிரி அக்ரானிம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்ரிவியேஷன்ஸ்னா ஒரு லெட்டர்னுடைய அந்த ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இஸ்ரோவை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அக்ரானிம் சொல்லணும். இப்போ இதுவே எம்ஏ அப்படின்னு எடுத்துட்டா அந்த எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அதை கூட்டி படிக்க முடியாது. அதுவே ஒரு நாசா அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாசா என்ஏஎஸ்ஏங்கிறது நம்ம என்ஏஎஸ்ஏன்னு சொல்ல மாட்டோம், நாசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு வேர்ட்ஸ், ஒரு என்ன சொல்ற குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு அப்ரிவேஷன். அந்த அப்ரிவேஷன்ல இருக்கிற முதல்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து மொத்தமா சேர்ந்து ஒரு வேர்டா நம்ம தனியா படிச்சோம்னா அதுக்கு பேரு வந்து அக்ரானிம்ஸ். இல்ல தனியாவே அது நிக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஐஏஎஸ்ங்கிறது அதை எப்பவுமே நம்ம சேர்த்து சொல்ல மாட்டோம். நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம தனியா தான் வச்சுக்கிறோம். ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கும்போது அது தனியா தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அது சேராது. சேரும் பொழுது சேர்ந்து சொல்லும் போது நாசா, இஸ்ரோ அப்படின்னும் பொழுது அந்த அப்ரிவியேஷன்ஸை நம்ம என்ன சொல்றோம், நம்ம அதை சேர்ந்து ஒரு வேர்டா படிக்கிறோம், அது அக்ரானிம்ஸ்ல வந்துடும். அண்ட் ஹோமோஃபோன்ஸ், ஒரே மாதிரி ஒரே ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங். அதே போல டிஃப்ரெண்ட் மீனிங் வேற எப்படி வரலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனன்சியேஷன். ஸோ அது கவர் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் அதுவுமே இப்போ ரீசெண்டா வர எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த டேர்ம்ஸ் கேட்கறாங்க, டெஃபினிஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸ் இதுவுமே கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது நம்மளால. லெட்டர் ரைட்டிங், டேர்ம்ஸ், டெஸ்ட் சீரிஸ். அதாவது லெட்டர் ரைட்டிங்ல இப்போ நம்ம லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின்ல வருமா அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் கொடுத்து எழுதலாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு எப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டி என்ன, அட்ரஸ், செகண்ட் பார்ட்டி என்ன, டு அட்ரஸ்,
டேட், சல்யூட்டேஷன் இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபொனெட்டிக் சவுண்ட்ஸ் டெஸ்ட் சீரிஸ். அதாவது ஃபொனெட்டிக் சவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த பேசிக்கா தெர் ஆர் 44 சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். 44 சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்டு அதுல கான்சனன்ட் சவுண்டு, வவல் சவுண்டு, டிப்தாங் சவுண்ட்ஸ்னா என்ன, எங்கெங்க இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு கூட அந்த சவுண்ட்ஸை வச்சு கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம பார்த்தோம், இந்த பிஆர்டி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபுட், ரூட், நூட் அப்படின்னு சொல்லி 3 வேர்டும் ஒரே சவுண்ட்ல வரும். ஊ அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். அதுவே நம்ம வுட் எடுத்துட்டோம்னா அது உ. லைக் லைக்வைஸ் இன் புக், புக், புக். வேற என்ன பார்த்தோம், வுட். இது ரெண்டுமே வந்து ஷார்ட் வவல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து லாங் வவல். அப்ப நமக்கு இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால இது பண்ண முடியும், நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஜெனரிக் டேர்ம்ஸ் டெஸ்ட் சீரிஸ். ஜெனரிக் டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது ஜெனரல் ஒரு சில கிராமட்டிக்கல் டேர்ம்ஸே தனியா இருக்கு, டாபிக் இருக்கு, அதை நம்ம கவர் பண்ணிடலாம். கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து அது ஒரு 30 மார்க்ஸ். சிங்குலர் ப்ளூரல் இது தனியா ஒரு டாபிக்கே இருக்கு. சிங்குலர் ப்ளூரல் லைக் லாஸ்ட் எக்ஸாம்ல பார்த்தோம் நம்ம அலும்னா, அலும்னஸ். அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அது ஒரு தனி கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல் வந்து ஒரு இதாக நம்ம பார்ப்போம். லைக் லைக் மைஸ், மவுஸ், அதை நம்ம லாஸ்ட் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச். இப்போ ரீசெண்டா வந்து இதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை குயிக்கா ரீட் பண்ணணும், அது என்ன டீச்சிங், என்ன ரீடிங், ரீடிங் டாக்டிக்ஸ், ஸ்கிம்மிங்கா, ஸ்கேனிங்கா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இதுல கவர் ஆகும். ஸ்பாட் த எரர். இப்போ காமனா இந்த ஸ்பாட் த எரர் இல்லாத கொஸ்டினே நம்ம பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா ஸ்பாட் த எரர், மாடல் வேர்ப்ஸ், செமி மாடல் வேர்ப்ஸ் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டெட்டு வரக்கூடிய எக்ஸாம்ல கூட நம்ம இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டாபிக் கவர் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஒரு 25ல இருந்து 28 மார்க் வரையிலும் நம்ம கன்ஃபார்மா எடுத்துடலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஏரியாஸ் இது எல்லாமே. ஸ்பாட் த எரர், மாடல் வேர்ப்ஸ், செமி மாடல் வேர்ப்ஸ், இஃப் கிளாஸ், டெஸ்ட் சீரீஸ், இது எல்லாமே. இஃப் கிளாஸ் அப்படின்னா இஃப் கிளாஸ்ல வந்து 4 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் we can call as a zero condition, first condition, second condition and third condition. ஸோ இந்த 4 ரூலுமே தெரிஞ்சுட்டா நமக்கு இஃப் கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். லாஸ்டா வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். கண்டிப்பா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல எப்படி கொடுப்பாங்கன்னா நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் வேர்ப், வேர்ப் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ், நவுன், நவுன் பிளஸ் அட்வர்ப், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொடுப்பாங்க. நம்ம கிளாஸ்ல வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் டாபிக், இந்த டாபிக் நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபியூச்சர்ல நம்ம அகாடமியில இந்த மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் நம்ம போடுவோம், அதை நீங்க அட்டன் பண்ணிட்டு யூ கேன் வெரிஃபை இட் ஆஃப்டர் த கிளாஸ். ஓ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் தனித்தனி கிளாஸா நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம், டோன்ட் வரி. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்குன்னு இந்த 30 டாபிக்குமே 30 டாபிக்ல 30 கிளாஸ்ல நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கொடுப்போம். அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் கொடுத்து இதுல பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல எது வரும், 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அதே மாதிரி ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் இன் த ஆர்டர், அது ஒரு கொஸ்டினா வரும். அதே மாதிரி we have active and passive voice. இப்போ ஆக்டிவ் பாசிவ் வந்து நான் கடைசியா தான் வச்சிருக்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம மேல இருக்கிற எல்லாமே படிச்சாதான் நமக்கு வந்து இந்த ஆக்டிவ் பாசிவ் அட் த சேம் டைம் டைரக்ட் மெத்தட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியறது என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஓவரால் நம்ம வந்து அகாடமியில என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கறதுனுடைய லிஸ்ட் வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. as per the date இந்த டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. 14, 17, 20, 23 ஒரு த்ரீ டேஸ் கேப்ல வந்து யூனிட் டெஸ்ட் 1, யூனிட் டெஸ்ட் 2 அண்ட் யூனிட் டெஸ்ட் 3 அது முடிச்சுட்டு நம்ம வந்து டேர்ம் டெஸ்ட் போறோம். அண்ட் யூனிட் டெஸ்ட் 4, 5 அண்ட் யூனிட் டெஸ்ட் 6, 7 அண்ட் 8. ஸோ இதுதான் நம்மளுடைய யூனிட் டெஸ்டினுடைய ஒரு பிளான். இதை படி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்.
And we also provide in our academy TNTET, UGTRB, PGTRB Tamil, and test batch for TNTET, UGTRB, PGTRB கான டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொஸ்டின்ஸை வந்து அவைல் பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய டிஎன்டெக்னுடைய கோர்ஸ் ஃபுல் கோர்ஸ் வந்து அவைலபிள் பண்ணணும் அப்படின்னா we have offer for 9,999. அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இஃப் யூ லைக் டு ஜாயின் ஆர் கிளாஸ், யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் அது மூலமாக நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்.